இது ஒன்று இருந்தால் போதும், நம்ம லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும்னு நம்புகிறாங்க எல்லாருமே. பில்லோட வச்சிருந்தாங்க. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி ஒரு லாட்டரி டூக்கு வச்சிருக்கான். குபேர கோயில். ஓகே ஓகே ஓகே. அதுல எலிஃபண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையில் நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஜப்பானில் இருக்க ஒரு குபேர கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன தான் டெக்னாலஜி வந்திருந்தாலும் லாட்ரி கலாச்சாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே லாட்ரி லக்க நம்புறவங்களுக்காக வந்து இந்த கோயில் வச்சுருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கியோவிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வரணும். இந்த டெம்பிளோட பேர் பார்த்தீங்கன்னா சோஃபுக்கு ஜூஜின்னு டெம்பிள்னு சொல்கிறாங்க. சிபாவில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரண்ட்டில் 2 யானை தான் லக்குன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதை வேண்டி உங்களுக்கு கிடச்ச லக்கெல்லாம் இங்கே வந்து நோட்டீஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிடச்ச ஹையஸ்ட் லாட்ரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 கோடி கிடச்சிருக்கான். பில்லோட வச்சுருந்தாங்க. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி ஒரு லாட்டரி வச்சிருக்கான். 2 சேம் தான். இங்கே ஒருத்தர் 2 உக்கு வச்சிருக்கான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து 2 யானை சிலை இருக்குன்னு சொன்ன மாதிரி இது 2 வேணிங்கன்னா அவங்களுக்கு லாட்ரி வந்து லக்கு சூப்பராக அடிக்கும், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். ஸோ உள்ளே போனதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் வந்து அங்கே வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். அதாவது இந்த சாமியோட கதைகளை சொல்லிட்டு இருந்தார், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுதான் அந்த மெயின் டிவோட்டி அங்கே. ஸோ அதை பற்றின கதைகள் எப்படி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, லக் கிடைக்கணும்னா அது மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னார். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும், அப்புறம் நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொன்னார். ஸோ அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உண்டிகள் இருக்குது. அங்கே நீங்கள் ஏதாவது தானம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் கட்டுறது அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே அப்படியே அது இல்லாமல் இங்கே வந்து கண்ணாடியே வச்சுருக்காங்க. கண்ணாடியில் வந்து எழுதி அதை வந்து ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட சமாதி வச்சுருந்தாங்க. வெறும் கல் சும்மா போஸ்ட்டு போகாமல் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. குபேரர் கோயிலில் இதற்கு இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஸோ அப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெக்ஸாகனல் பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும். இந்த மரம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் போதி ட்ரீங்கிறாங்க. இந்த வகையான மரத்தில் தான் வந்து அடியில் உட்காந்தனால தான் புத்தருக்கு வந்து ஞானம் கிடச்சதா வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த மரத்தை வந்து இந்த டெம்பிளுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இன்னொரு மரம் வந்தது, அது பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ட்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மரம் வந்து அந்தளவுக்கு பூக்கல. ஏன்னா அது வந்து ஜூன் ஜூலை டைமில் தான் வந்து பூக்குமா அந்த வெயிலுக்காக. ஸோ அப்படியே போக பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒரு சின்ன குண்டாசம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம உள்ளே போகக்கூடாது. அங்கேருந்தே ஒரு காயினை த்ரோ பண்ணி அங்கே விழுந்ததுன்னா அந்த இந்த பவுலில் விழுந்ததுன்னா நம்மளுக்கு லக் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. இது வந்து நம்ம ஊர்லேயும் நிறையா கோயில் இருக்குது, எங்களோட கோயிலுமே இருக்குது. சமயத்தை நான் எதாவது ட்ரை பண்ணி ஒரு தடவை வந்துருச்சு. ஸோ இது விழுந்துருச்சுன்னா அவங்க வந்து கை தட்டி பவ் பண்ணி கும்பிடணும். ஸோ இப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தூரம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா சூப்பரான சீனரி இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக போகலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சைடு வந்தோம்னா அப்படியே வந்து ஒரு சின்ன ஸ்டோர் இருக்கும். இங்கே வந்து ஒமியாகவே வாங்கலாம். ஒமியாக ஒரு சின்ன ப்ரெசன்ட் மாதிரி, ஒரு மெமரி மாதிரி. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே தங்க கலர்லேயே இருக்குது. எல்லாமே அந்த பிரேஸ்லெட் தங்க கலர் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 24,000, அதுவுமே தங்க கலரில் எம்ப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி 24,000 எண் கொடுத்து இந்த பிரேஸ்லெட் வாங்குவீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிலை வச்சுருந்தாங்க. அது வந்து யானை வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு சிலை. செம்ம சூப்பர் ஃபனியாக இருந்தது. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய விதமான சிலை யானையை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்டாக அந்த லக்குங்கிறது யானை தானே வச்சு பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் தங்க கலரில் பர்ஸு கூட வச்சுருந்தாங்கப்பா.
பிக்கி பேங்க் வந்து பிக்கு தானே பார்த்துருப்போம். இது வந்து எலிஃபென்ட் பேங்க்னு வச்சுங்க. ஏன்னா யானை ஷேப்பில் வந்து ஒரு உண்டியல் வச்சுருந்தாங்க. இங்கே நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் வெறும் யானையாக மட்டும்தான் இருக்கும், அதுவும் தங்க கலரில். இதெல்லாம் கூட விடுங்க, எங்கள் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. இந்த கோல்டன் கலர் பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குல்ல, இது வந்து உப்பு. இந்த உப்புனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா. அதனால வந்து வீட்டு வாசல்லாம் கட்டி வைப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு பெரிய யானை சிலை இருக்கும். இங்கே வந்து அவங்க நம்ம ஏற்கனவே பர்ஸ் பார்த்தோம்ல, அந்த பர்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே யானை பாதத்தில் வந்து வச்சு உரசிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் போவாங்க. சம்டைம்ஸ் வச்சுட்டு கூட போவாங்க வேண்டிட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சு சைடில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து 2 நரி இருந்தது. நம்ம எப்பவுமே நம்ம ஊரில் காவல் தெய்வம் வந்து ஒரு விலங்கு வச்சுருக்க மாதிரி இங்கே வந்து 2 நரி வச்சுருந்தாங்க, சைட் பை சைடாக. ஸோ நம்ம எப்படி நம்ம ஊர் கோயில் பார்த்திங்கன்னா படைப்போம்ல ஏதாவது, அது மாதிரி இங்கே வந்து லிக்கரு பியர் அந்த மாதிரிலாம் வந்து படைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே இன்னொரு கடை வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஆளுங்களே கிடையாது, நம்மளே வந்து பொருள் எடுத்துகிட்டு அதுக்கான ப்ரைஸை வந்து அந்த காசை வச்சுட்டு போயிடணும். இங்கே கூட நிறைய யானை தான் போயிருந்தது. ஸோ அவ்வளோதான். இந்த கோயில் பற்றி நான் நிறைய விஷயங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டோக்கியோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நன்மை கிடைக்குன்னு நம்புங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பாய்.